இன்று தியாகி தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய பேரனும் பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் தலைவருமான மரியாதைக்குரிய சக்கரவர்த்தி அவர்களை சந்திக்க வருகை தந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். தற்போது தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய மணிமண்டபம் திறப்பு விழா செய்தி வெளிவந்திருக்கிறது. தகவல் உண்மையா? நேற்று தான் வெளிவந்துச்சு. ஒரு கதவை கூட்டம் போட்டுருப்பாங்க போல. கதவை கூட்டத்தை முடிவு பண்ணி நேற்று காலையில் 10 மணி போல விஷயம் வெளியே வந்துச்சு. தேதி மற்றும் தேதி 17ஆம் தேதி சனிக்கிழமை வந்து காலையில் ஒரு 11 மணி போல வந்து மணிமண்டபத்தோட சிஎம் வந்து பரமக்குடிக்கு வரார். இந்த மணிமண்டபம் மற்றும் ஐயா தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலை குறித்து தங்களுடைய மேலான பார்வை. மணிமண்டப வேலை ஒரு 8 மாசம் முன்னாடி முடிஞ்சிருச்சு. சிலையோட வேலை மட்டும் இழுத்துக்கிட்டே இருந்தது. தாத்தாவோட முகம் சரியா வரவே இல்லை. நாங்களும் ஒரு 6-7 தடவை வந்து ஃபேமிலி சார்பையும் பண்பாட்டு கழக சார்பையும் போய் பார்த்தோம். இப்போ வந்து சிலையும் வேலையும் முடிஞ்சு போச்சு. பண்பாட்டு மணிமண்டபத்தோட முழுசாக முடிஞ்சிச்சு. ப்ராப்பராக எல்லாம் நம்ம சொல்ல மாதிரி முடிச்சு கொடுத்தாங்க. சில சின்ன சின்ன வேலை மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் ஓரிரு நாளில் முடிஞ்சிடும். நிச்சயமா ஐயா. திடீரென்று இந்த அறிவிப்புக்கு காரணம் ஏதும் இருக்கிறதா? இல்லை, திடீர்னு அந்த அறிவிப்புல 8 மாசமே பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிலை வந்து இறுதி வடிவம் பெறாதனால வந்து இழுத்துட்டே போச்சு. இப்போ வந்து இந்த பொங்கல் விழா முன்னிட்டு அப்படியே வந்து திறப்பான்னு சொல்லிட்டாங்க. மணிமண்டபம் அந்த மணிமண்டபம் பணிகள் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் முழு திருப்தி அளிக்கிறது? முழு திருப்தி தான். ஒன்றும் குறையலாம் சொல்றது. நம்ம டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து, கட்சி சைட்லேருந்து, நிறைய சைட்லேருந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சில விஷயங்கள் மட்டும் சில குறைகள் இருந்துச்சு. அதை நிபந்தனை பண்ணி தரேன். எந்த மாதிரியான குறைகள் இருந்தது? அது எவ்வாறு சீர் செய்யப்பட்டிருக்கிறது? அது வந்து நம்ம நகராட்சி சார்பில் வந்து ஒரு கட்டடம் கட்டியிருந்தாங்க. அதுக்கு மட்டும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தோம். அதை நீக்கிறதுக்கு என்ன வழியோ நடைமுறையை நம்ம பண்ணி தரேன். சமூக வலைதளங்கள் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் உறவுகளிடையே ஒரு கசப்பான செய்தியை பதிவிட்டு வருகிறார். என்ன என்று கேட்டால், அந்த சந்தை கடை ஒரு இடையூறாக உள்ளது போல் ஒரு பேச்சு அடிப்படுகிறது. அதை தாங்கள் பண்பாட்டுக் கழக தலைவர் பண்பாட்டுக் கழக தலைவர் வரதுக்கு முன்னாடி நான் வந்து கோரிக்கை கொடுத்துருக்கேன். சிஎம் செல்லுக்கும் எழுதி போட்டிருக்கோம். அது ஒரு நடைமுறையில் படுத்துறதுக்கு வந்து நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. கலெக்டர்கிட்ட வந்து அந்த லெட்டர் இருக்கு. அதுக்கான நடைமுறைகள் சீக்கிரமா விரைவில் எடுப்பாங்க. மணிமண்டப திறப்பு விழாவிற்கு பொதுவான அழைப்பு எந்த மாதிரி அழைப்பு கொடுக்கிறீர்கள்? யார் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கிறீர்கள்? எல்லா சமூகத்துக்கும் அழைப்பு கொடுக்குறோம். சமுதாய தலைவர் அழைப்பு கொடுக்குறோம். கிராம தலைவர் அழைப்பு கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்குறோம். இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் நாங்கள் அந்த பணியை தான் சுற்றிட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்து அழைப்பு ப்ராப்பராக போயிடும். நிச்சயமா. இந்த ஐயாவோட சிலை பற்றி சொன்னீர்கள். அது ஏன் அந்த மாதிரியான? தாத்தா இறக்கும் போது 33 வயசு. தாத்தா வந்து நம்ம இறந்த பிறகு நம்ம குடும்பத்தார கொடுத்தது வந்து ரத்தக்கரை பறிஞ்ச ஜிப்பா, ரத்தக்கரை பறிஞ்ச வேஷ்டி, ரத்தக்கரை பறிஞ்ச உள்ளாடிகள், ஒரு ஜோடி செருப்பு, ஒரு டை கடிகாரம் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தது. அந்த இறந்தவர் எப்படி இருந்தாரோ அதே உருவத்துல தோற்றத்துல கொண்டாடுறது கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா வந்து இந்த ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கு. தாத்தா இறக்கும் 33 வயசுல அந்த இளமையான தோற்றத்தை வந்து கொண்டாடவே முடியல. ஏன்னா நம்மகிட்ட தாத்தாவோட போட்டோ அந்த பிளாக் அண்ட் போட்டோ 1954 வந்து பாஸ்போர்ட்டுக்கான எடுத்த போட்டோ, அந்த ஒரு போட்டோ தான் நம்மகிட்ட வந்து ஒரிஜினல் போட்டோ இருக்கு. அது போக வந்து அந்த போட்டோ ஸ்டாம்ப்ல இருக்கிற போட்டோ, இந்த போட்டோ வந்து வச்சு கம்பேர் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா முக வடிவம் வந்துருக்கு. சில வேலை ஃபுல்லாக முடிஞ்சு கரெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. சிஎம் வந்து திறக்கிறது மட்டும் தான் பாக்கி. ஐயாவோட சிலை மணிமண்டபம் வந்தடைந்திருக்கிறதா? வந்து நேற்றே வந்து கரெக்ஷன் பண்ணியாச்சு. இறுதியாக விழாவிற்கு எந்த மாதிரியான அழைப்பு விடுகிறீர்கள்? இறுதியாக தங்களுடைய கருத்து என்ன இந்த மணிமண்டப திறப்பு விழா குறித்து? இந்த மணிமண்டபங்கிறது நம்ம தேவேந்திர குல மக்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கை. இதை வந்து ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, எதிர்கட்சியாக இருந்தவங்க எல்லார்ட்டையும் நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சோம். அம்மாவும் சரி, பண்பாடு காலத்தில் இருந்த பழைய தலைவர்கள், புதுசாக வந்த பொறுப்பாளர்கள் எல்லாருமே நாங்கள் வந்து இந்த கோரிக்கை வலியுறுத்தி 50 ஆண்டு காலமாக போராடினோம். அதுக்கு வந்து இப்போ இருக்கிற நம்ம திமுக அரசு வந்து நமக்கு ஸ்டாலின் தலைமையான திமுக அரசு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து முதலமைச்சருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி வந்து 50 ஆண்டு கால கோரிக்கையை இது வரைக்கும் செவிசாய்க்கவே இல்லை எந்த ஒரு கட்சியும். எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதும் ஸ்டாலின் வந்தார். இப்போ முதலமைச்சராக இருக்கும்போது வந்து திறந்து வச்சு சிறப்பிக்க வர்றார். அதனால வந்து பொதுமக்கள் அனைவரும் வந்து யாருக்கு நன்றி சொல்லிட்டு, யாருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு, முதலமைச்சருக்கு நன்றி சொல்ற விதமா நீங்க வந்து இங்க வந்து பண்பாட்டு கழகத்துக்கு வந்துட்டு மணிமண்டபத்துக்கு போயிட்டு தாத்தா நினைவிடத்துக்கு போயிட்டு அந்த விழா வந்து சிறப்பாக முடிச்சு கொடுக்கணும். கிராம தலைவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து இன்விடேஷன் வைக்க போறோம். பொதுமக்கள் அனைத்து சமுதாயத்தினர், கட்சியில சார்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்க கண்டிப்பா வந்து அனைவரும் கலந்துக்குங்க. ஜனவரி 17ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு எல்லாம் வந்து பரமக்குடி நோக்கி வாங்க. அனைவரும் வந்து சிறப்பிச்சு கொடுத்துட்டு போங்க.